ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா வியூ பாயிண்ட். நம்ம மேகமலைக்கு போகிற வழியில் மகாராஜா வியூ பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்கான். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாருங்கள். ஸோ நம்ம கூட காவ்யா வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டெப்ஸு பாருங்கள், ரொம்ப கஷ்டம் ஏறி மேலே வர்றதுக்குள்ளே. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வரணுன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா இது போடுறாங்க, என்ட்ரி ஃபீஸ். 2 பேர் 60 ரூபா வாங்கிட்டாங்க. ஸோ இந்த வழி பரவாயில்லைங்க. ஏறி வந்த வழி ரொம்ப கடுமையாக இருந்தது, ஏறவே முடியல. இங்கே விலங்குகள் அபாயம் எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அங்கே செக்யூரிட்டி. அதனால் தைரியமாக போகலாம். வாங்க மேலே போய் பார்ப்போம். நம்ம மேலே வந்துட்டோம், எக்ஸாக்டான வியூ பாயிண்ட்டுக்கு. இங்கே பாருங்கள், சீட்டிங்லாம் போட்டிருக்காங்க உட்காந்து பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், சரியான வியூ பாயிண்ட்டுங்க. இதாங்க வியூ பாயிண்ட்டு. ஸோ எதுவும் பெருசாக தெரியல, ஃபுல்லாக பனியில் மூடி இருக்கு. நல்ல கிளைமேட்டுங்க, ஜில்லுன்னு இருக்குது. நல்லா மேலே வந்தால் கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இங்கே எதுவும் பார்க்க முடியாது உங்களால். ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம மேலே பார்த்துட்டோம். திரும்பி இறங்கி போயிட்டுருக்கோம். மேடம் தான் முன்னாடி போவேன்னு சொல்லி கேட்டு வாங்கி போகிறாங்க. குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும் சார் இங்கே. ஏன்னா ரொம்ப படியெல்லாம் அவங்களால ஏற முடியாது, நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. தனியாக நடக்கிறதே பெரிய விஷயம் இந்த இடத்துல. இந்த வியூ பாயிண்ட்லாம் நல்லா ரசிக்கலாங்க. நல்ல கிளைமேட்டு. வரும்போது ஜெர்கின் கொண்டாந்துருங்க மறக்காமல். ஜெர்கின் இல்லைன்னா குளிர் தாங்க மாட்டாங்க. பார்க்கலாங்க, ஒன் டைம் பார்க்கலாம் இந்த வியூ பாயிண்ட்டு. உட்காந்துருக்காங்க பாருங்கள் செக்யூரிட்டி. இவங்ககிட்ட தான் நம்ம டோக்கன் போடணும். கைஸ், இந்த இடம் தான் கைஸ் நாங்கள் சொன்னது. இங்கே பாருங்கள் எப்படி போகுது வழி. நம்ம இறங்கிட்டு இருக்கோம் இப்போது மேலேருந்து. இது ஏறும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இறங்கும் போது ஒன்றும் தெரியல பெருசாக. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த வியூவை கொஞ்சம் பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு. ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறீங்கன்னா நல்ல வியூ இதெல்லாம். இந்த வழி தான். இங்கே வர வழியில் ரெஸ்ட் ரூம்லாம் எதுவும் இல்லைங்க. அதனால் ரெஸ்ட் ரூம்லாம் வந்தால் முன்னாடியே போயிட்டு வந்துடுங்க. இங்கே எங்கேயுமே போக முடியாது, வாஷ்ரூம் எங்கேயுமே கிடையாது. இங்கே அடிக்கிற குளிருக்கு நம்ம எதனா ஒரு டீ சாப்பிட்லாம் போல் இருக்குது. இப்போ நாங்கள் கடையை தேடி தான் போயிட்டுருக்கோம். எங்கே இருக்குதுன்னு தெரியல. எதிர்க்க ஒரு வண்டி இருக்குது, அந்த கடையில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்கலாம் கைஸ். பபாய்.